வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் சிஸ்டம் சேஞ்ச் அல்லது முறைமை மாற்றம் என்ற கொட்டொலியுடன் ஆட்சியை பிடித்த ஏகேடிஆர் ஆகிய அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் தனது கிளீன் ஸ்ரீலங்கா எனப்படும் தூய்மை இலங்கை திட்டத்தை கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிரகடனப்படுத்தியமை நீங்கள் அறிந்த விடயம். அவ்வாறான பிரகடனப்படுத்தலுக்கு பின்னர் சில கிளீன் ஸ்ரீலங்கா அதகல காட்சிகள் இலங்கை தீவில் தெரிந்தன. ஓட்டோ ரிக்ஷாக்கள் எனப்படும் முச்சக்கர வண்டிகள் உட்பட்ட வாகனங்களில் பொருத்தப்பட்ட அலங்காரங்கள் மற்றும் வண்ணமய விளக்குகள் எல்லாவற்றையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பிடுங்கியெறிந்த காட்சிகள் ஆங்காங்கே தெரிந்தன. இவ்வாறாக வாகனங்களில் வெளிப்புற மற்றும் உள்புற அலங்காரங்கள் இருப்பதால் தான் வீதி விபத்துக்கள் அதிகரித்துக் கொள்வதாக காவல்துறையினர் தமது நடவடிக்கைக்கு வியாக்கியானம் சொல்லி ஆட்சிக்குரிய அலங்காரத்தையும் காட்சிப்படுத்தினார்கள். ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா பிரகடனப்படுத்தப்பட்ட கடந்த ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் முதல் 2.5 மாதங்களுக்குள் மட்டும் இலங்கையில் இடம்பெற்ற வீதி விபத்துகளில் 436 மாந்தர்கள் காவு கொள்ளப்பட்டார்கள். இந்த வீதி விபத்துகளின் வரிசையில் மலையகத்தின் பதுளை மாவட்டத்தின் எல்ல பகுதியில் நேற்றிரவு இன்னொரு துன்பியல் விபத்து இடம்பெற்று 15 மனித உயிர்கள் காவு கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் சிக்கிய பேருந்தை செலுத்திய அதன் சாரதி மற்றும் அந்த பேருந்தில் பயணித்த பயணிகளில் 9 பெண்கள் உட்பட 15 பேர் பலியாகியுள்ளனர். 18 பேர் தற்போது காயமடைந்து பதுளை பொது மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ளனர். பலியானவர்களில் தங்காலை நகரசபை செயலாளரும் அந்த நகரசபையின் 12 பணியாளர்களும் அவர்களின் 2 வாரிசுகளும் அடங்கியுள்ளதாகவும் இந்த விபத்தில் பெண்ணொருவர் காணாமல் போனதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த தங்காலை நகரசபை ஊழியர்களில் சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதால் உயிர் பலிகள் அதிகரித்துக் கொள்ளும் என்ற அச்சம் நீடித்துக் கொள்கிறது. காயமடைந்தவர்களில் 5 பெண்களும் 5 சிறார்களும் உள்ளனர். மீட்பு பணிகளுக்கு உதவச் சென்ற 2 காயமடைந்த சோகமும் இடம்பெற்றது. ஆகையால் அரசாங்கம் கூறுவது போல வாகனங்களில் பொருத்தப்படும் அலங்காரங்கள் அல்லது விதவிதமான விளக்குகள் அல்ல விபத்துக்களின் முக்கிய காரணியாக இருப்பது. மாறாக இவ்வாறான விபத்துக்களின் முக்கிய காரணிகளாக மனித தவறுகள், உட்கட்டமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை குறைபாடுகள் உட்பட்ட காரணிகளே வீதி விபத்துக்களின் பின்னால் முக்கியமாக உள்ளன. கவனக்குறைவாகவும் வேகமாகவும் வாகனங்களை செலுத்துவது, போக்குவரத்து விதிமுறைகளை மீறி ஏனைய வாகனங்களை அவசரமாக முந்திச் செல்ல தலைப்படுவது, மதுபானம் மற்றும் போதைப் பொருள் போதையில் வாகனங்களை செலுத்திக் கொள்வது போன்ற காரணிகளுடன் மோசமான வீதிகள், மோசமான வாகன பராமரிப்பு, இரவு நேரங்களில் வீதிகளில் போதுமான வெளிச்சம் இல்லாத பல விடயங்களும் இலங்கையின் வீதி விபத்துக்களுக்கு உரமூட்டிக் கொள்கின்றன. இதற்கு அப்பால் கையூட்டு உட்பட்ட சம்திங்களை பெற்று போக்குவரத்து சட்டங்கள் மீறப்படுவதும் வானிலை நிலைமைகளும் இந்த விபத்துக்களை மேலும் ஊக்கப்படுத்திக் கொள்கின்றன. நேற்றைய விபத்தில் கூட பேருந்தின் சாரதி வாகனத்தின் பிரேக் எனப்படும் வேகத்தடை கருவி வேலை செய்யவில்லை என கூச்சலிட்டதாக இந்த விபத்தில் உயிர் தப்பிய தங்காலை நகராட்சி சபையின் பணியாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இவ்வாறாக வாகன சாரதி கத்திய சிறிது நேரத்திலேயே தான் பயணித்த பேருந்து 2 முறை பலத்த சத்தத்துடன் பாதுகாப்பு வேலியில் மோதி மலை பள்ளத்தாக்கில் விழுந்தமை இலங்கையில் உள்ள மோசமான வாகன பராமரிப்புக்கு அறிகுறியான ஒரு செய்தியாகும். ஆகையால் கிளீன் ஸ்ரீலங்காவுக்காக வாகனங்களின் வெளிப்புறங்கள் மாத்திரம் சுத்தப்படுத்தப்படுவது ஒரு முக்கியமான விடயமல்ல. மாறாக இலங்கை வீதிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த பன்முகமான அணுகுமுறைகள் அவசியம் என்பதைத்தான் நேற்றிரவு எல்லை பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தும் சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியாளர்களுக்கு அறைந்து சொல்லியுள்ளது. பொதுவாகவே ஒரு நாடு தனது வீதிகளின் பாதுகாப்பை மேம்படுத்திக் கொள்வது என்ற விடயம் வெறுமெனவே வீதிகளில் உயிர்களை காப்பாற்றிக் கொள்வது மட்டுமல்ல, அவ்வாறான நகர்வு அந்த நாட்டுக்கு ஒரு மூலோபாய பொருளாதார முதலீடும் கூட. ஏனென்றால் விபத்துக்களில் பலியாகிக் கொள்பவர்கள் ஒரு குடும்பத்தின் முதன்மை உழைப்பாளராக இருப்பதால் அவரது பலி அந்த குடும்பத்தையே சீர்குலைத்துக் கொள்கிறது. ஆகையால் இவ்வாறான பொருளாதார காரணங்களுடன் வீதி விபத்துக்கள் தொடர்பு பட்டவை என்பதை சிஸ்டம் சேஞ்ச் ஆட்சியாளர்களும் தென்னிலங்கை அரசியல்வாதிகளும் நன்றாகவே உள்வாங்க வேண்டும். தென்னிலங்கை அரசியல்வாதிகளை பொறுத்தவரை
விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடன் தொடர்பட்ட சில பழைய விடயங்களை சொல்லி அரசியல் வழக்கும் போக்கு அண்மை காலமாகவே அதிகரித்து வருகின்றது. தென்னிலங்கையின் இந்த வகையறா தொகையறா அரசியல்வாதிகளின் கருத்தை தூக்கிப்பிடித்து தமிழ் அரசியல் பரப்பும் வாத பிரதிவாதங்களையும் எடுப்பார் கைப்பிள்ளை கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றது. இப்போது இந்த விபத்து குறித்து கடும் கவலையை வெளிப்படுத்தும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூட எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தேவையான சாத்தியமான முடிவுகளை எடுப்பதற்கு தானும் சக நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உறுதி பூண்டுள்ளதாக இன்று தெரிவித்துக் கொண்டார். ஆனால் இவ்வாறாக அரசியல்வாதிகள் வழங்கும் உறுதிமொழிகள் அடுத்த விபத்து இடம்பெற்றவுடன் காற்றில் பறந்து கொள்கின்றன என்பது வேறு விடயம். கச்சதீவை பொறுத்தவரை இந்தியா 1974 ஆண்டிலும் 76 ஆண்டிலும் 2 ஒப்பந்தங்களை செய்திருந்தது. ஐநா சட்டத்தின் ஆர்டிகிள் 62 எனப்படும் 62ஆம் விதியின்படி ஒரு அனைத்துலக ஒப்பந்தத்தை மீளெடுத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய சூழ்நிலை மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்ற நியதி இருக்கின்றது. ஆனால் கச்சதீவு பிரச்சனையில் இதுவரை அவ்வாறான ஒரு பெரிய மாற்றம் நிகழவில்லை என்பதால் கச்சதீவை மீளெடுத்துக் கொள்வது இந்தியாவுக்கு கடினமானது. அவ்வாறாக ஒரு வழக்கு அனைத்துலக நீதிமன்றத்தில் போடப்படுவதற்கு 2 நாடுகளின் சம்மதம் கட்டாயமாக வேண்டும் என்ற நியதி உறுத்தலாக அமையக்கூடும். ஏனென்றால் ஸ்ரீலங்கா இவ்வாறான ஒரு வழக்குக்கு சம்மதிக்கவில்லை என்றால் இந்தியா தனியாக அனைத்துலக நீதிமன்றத்தில் கச்சதீவை மையப்படுத்தி வழக்கை தொடர முடியாது. இந்திய உள்நாட்டு சட்டமும் ஏறக்குறைய இதே நிலையை உறுதிப்படுத்துவதால் தான் கச்சதீவை மீட்பது அரசியல் மற்றும் ராஜதந்திர பிரச்சனை என்பதால் இந்த விடயத்தில் தாம் தலையிட்டுக் கொள்ள முடியாதென 2014 இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தது. ஆகையால் இப்போதைய நிலையில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்ற வகையில் கச்சதீவு மீட்பு குரலை செய்தாலும் அனைத்துலக நடைமுறையில் இந்தியா சட்ட ரீதியாக கச்சதீவை மீண்டும் பெறுவது கடினம் என்பதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வேண்டுமானால் போர் மூலம் இந்தியா கச்சதீவை மீட்டெடுக்க முடியும். ஆனால் பெரியண்ணரான இந்தியா பரிவு கொண்ட சின்னத்தம்பிக்கு ஒரு குட்டி தீவை மையப்படுத்தி ஒரு போரை தொடுக்குமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி. ஆனால் இவற்றுக்கு மறுபுறத்தே இந்திய நெருக்குவாரம் கச்சதீவில் அதிகரித்துக் கொண்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வேறு வழியின்றி அந்த தீவை மையப்படுத்திய சில கடற்தொழில் ஒப்பந்தங்களை செய்ய கொழும்பை இணங்க வைக்கும் என்பதும் இன்னொரு நிலைமையாக உள்ளது. இவ்வாறாக கச்சதீவுகள் அதிர்வுகள் தொடர ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவரும் தமிழ் மக்களின் பெரு உதரப்பலியில் பங்கு உள்ளவருமான மஹிந்த ராஜபக்ஷ தற்போது கொழும்பில் வசித்து வரும் பதிவிடத்தை ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு துறையிடம் ஒப்படைப்பது குறித்து அனுர அரசாங்கம் பரிசீலித்து வருவதான புதிய பரபரப்பு செய்திகள் இன்று வெளிவந்திருந்தன. இவ்வாறான பரபரப்பு செய்திகளுக்கு மத்தியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் ஒருமுறை ஜெனீவாவில் கால அவகாசம் கோரும் நகர்வும் பகிரங்கமாகியுள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை 8ஆம் தேதி ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு ஜெனீவாவில் ஆரம்பிக்க உள்ள நிலையில் இலங்கையில் உருவாக வேண்டிய நல்லிணக்கத்துக்காக ஐநா அடிக்கோடிட்டு காட்டிய விடயங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்துக் கொள்வதற்காக தமது அரசாங்கத்திற்கு இன்னும் அதிக நேரம் வழங்கப்பட வேண்டும் என அனுர அரசாங்கம் இலங்கை தீர்மானத்தை முன்னகர்த்த காத்திருக்கும் பிரித்தானியா மேற்பார்த்த அணிக்கு தெரிவித்ததாக தெரிகிறது. இந்த விடயத்தை அனுரகுமார திசாநாயக்காவின் வலதுகர தளபதிகளில் ஒருவரான ஸ்ரீலங்காவின் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகளுக்கு நேற்று முன்தினம் சிறப்பு வகுப்பு ஒன்றை எடுத்தபோது இந்த கால அவகாச தந்திரோபாயமும் வெளிப்பட்டது. ஸ்ரீலங்கா தற்போது ஜெனீவாவில் ஒரு கால அவகாசத்தை கோருவதால் இப்போது இலங்கை தீர்மான வரைவை வரைந்து வரும் பிரித்தானியாவுக்கும் கனடாவுக்கும் புதிய சங்கடமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த நாடுகள் இரண்டும் இலங்கை குறித்த தீர்மான வரைவில் இந்த கால அவகாசத்தையும் இணைத்துக் கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகிவிட்டது. ஏற்கனவே ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தீர்மானத்தின் கால அட்டவணை இந்த மாதத்துடன் முடிவடைய உள்ளது. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக இலங்கை ஜெனீவாவின் பார்வை பிடியிலிருந்து அகலின் நிலை இது. ஆனால் மேற்குலக நாடுகளை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா தமது ஜெனீவா கண்களில் இருந்து முற்றாக விலகிக் கொள்வதை அவை அனுமதிக்கப் போவதில்லை என்பதால் புதிய தீர்மானத்தை இந்த மாதத்தில் ஒப்பேற்றிக் கொள்ள அவை தயாராகிவிட்டன. இலங்கை தீர்மானம் குறித்த ஆரம்பகட்ட விவாதங்களில் லண்டனில் நடத்தப்பட்டன. தீர்மானத்தின் வரைவு இன்னமும் இறுதி செய்யப்படவில்லை. இந்த நிலையில் ஆக குறைந்தது இந்த முறை பழைய தீர்மானத்தையாவது மீள் சுழற்சிக்கு விடுங்கள் என்ற செய்தியை லண்டனை தளமாக கொண்ட புலம்பெயர் தமிழ் சமூக தலைகள் இடித்துரைத்ததாக தெரிய வருகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில் மென்மையான ஒரு தீர்மானத்தை உருவாக்கி ஸ்ரீலங்காவுக்கு கால அவகாசத்தை வழங்கிக் கொள்ளுங்கள் என ஸ்ரீலங்கா அரசு தரப்பு கோரிக்கொள்வதால் புதிய தீர்மானம் மென்வலுவில் வெறுமென எதிர்பார்க்கப்படுகின்றது.
மேற்குலக நாடுகள் பழைய தீர்மானத்தை போலவே கடும்போக்கான ஒரு தீர்மானத்தை நகர்த்த தலைப்பட்டால் தமது தரப்பு அதனை எதிர்க்கும் என்ற செய்தியும் மேற்குலக நாடுகளுக்கு கொழும்பிலிருந்து சொல்லப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் உருவான புதிய அரசாங்கமும் ஜெனீவா தீர்மானத்தை நிராகரித்த நிலையில் புதிய தீர்மானத்தை இதே அரசாங்கம் நிராகரித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் தீர்மானத்தை மென்வலுவாக்க வேண்டும் என்ற ஒரு யதார்த்தத்தில் மேற்குலக நாடுகள் இருப்பதால் தற்போது ஸ்ரீலங்கா அரசு தரப்பு கூறுவது போல கால அவகாசத்துடன் புதிய தீர்மானம் ஒன்றை ஒப்பேற்றுவதற்கு மேற்குலக நாடுகள் முயலலாம் என்ற எதிர்பார்ப்பே எஞ்சியுள்ளது.